நம்ம ஓய்வு பெறும்போது எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் 50% வழங்கப்படுது. அதே வந்து நம்மளுக்கு 80 வயசு ஆகும்போது உங்களுக்கு 20% உயர்த்தி வழங்கப்படுது. ஆனால் 80 வயசுகள் பெரும்பாலும் இருக்கிறது. அதனால் வந்து இந்த ஓய்வூதியத்தை வந்து 20% ஓய்வூதியத்தை வந்து 70 வயசு முடியும் போது 10%, 75 முடியும் போது ஒரு 5%, 80 முடியும் போது ஒரு 5%, மாதம் மொத்தம் 20% வந்துடுது. அந்த மாதிரி மாற்றி அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சுமார் 1,00,000 பேர் இருக்காங்க. 1,00,000 பேர்த்துக்கும் டிஏ அரியர்ஸ் நிலுவைத் தொகை இன்னும் வழங்கினாங்க. அதே மாதிரி அரசு துறை நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் அந்த மருத்துவ காப்பீடு இருக்குது. போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு மட்டும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இது வரைக்கும் அமல்படுத்து. ஓய்வூதியம் கொடுத்துருக்கீங்க. இந்த அந்த ஓய்வூதியம் வந்து 4,000 இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இப்போ நீங்கள் 6,000 எங்களுக்கு வழங்கணும். ரெண்டாவது அந்த ஓய்வூதியம் வந்து பூசாரி இருந்த பின்னால் அவங்க மனைவிக்கு அதை நீங்கள் பாதி கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. பூசாரிகளுக்கு பசுமை வீடு திட்டத்தில் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு? ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கோம். உங்கள் இதில் தான் அறிக்கையில் தான் வந்துட்டு பென்ஷன் தர மாதிரி சொல்லியிருக்கீங்க. பணியரின் ஆனர் சங்கத்தின் சார்பாக ஐயா, எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டமாக 10 லட்சம் ஒதுக்கிய உங்களுக்கு நன்றி. தொழிலில் ஈடுபட்டிருக்கும்போது அதாவது தவறி விழுந்த உயிர்கள்னா 10 லட்சம் இன்சூரன்ஸுக்கு காப்பீடு திட்டத்துக்கு 20 லட்சம் நீங்களே செலுத்தன்னு சொல்லியிருக்கீங்க. பதிவு செய்யப்பட்டீங்க. அந்த பனை தொழிலாளர்களுக்கு காப்பீடு செய்யும். வீடு இல்லை சார். வீடு இல்லாமல் இருக்கிறது வீடு இருக்கு. நான் வந்து மாற்றத்தினாலே 2 காலம் இல்லாத மாற்றத்தினாலே மாதம் 2,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேங்க. அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். அதிகப்படுத்துகிறோம். இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் கூட்டு சனத்தில் வாங்கிக்கிற முழுவதும் தள்ளுபடி. வேலை நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் 1000லேருந்து 2,500 ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கீங்க தேர்தல் அறிக்கையில். ரொம்ப நன்றிங்கய்யா. அது மட்டும் இல்லை, நெசவாளருக்கு ஏற்கனவே 300 யூனிட் விலை இல்லாமல் கொடுக்குறோம். 450 யூனிட்டாக தரும். ரொம்ப நன்றிங்கய்யா. 150 யூனிட் உயர்த்தி தரும். ரொம்ப நன்றி. அல்ல அது மட்டும் இல்லை, நம்முடைய நெசவாளர்கள் நம்ம தீபாவளிக்கு பட்டு கூட கொடுக்கணும். அதெல்லாம் அங்கே தான் பத்திரிகையாளர் ஐயா, எங்களுக்கு வந்து அரசின் சார்பில் பஸ் பாஸ் கொடுக்குறாங்க ஐயா. எல்லாருடைய தலைமை அலுவலகம் வந்து சென்னையில் இருக்கு. ஆனால் ஒரு கோட்டத்தில் பஸ் பாஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கோட்ட பஸ்களில் மட்டும்தான் பயணிக்க முடியுது. அதுவும் நகர பஸ்களில் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சென்னைக்கு போயிட்டு வரதுக்கு மாதிரி பஸ் பாஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஓய்வூதியத்தை அதிகரித்து கொடுத்துருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப வரவேற்பது. இது மட்டும் அறிவிச்சு கொடுத்தா போதும். அதே மாதிரி செய்தியாளர்கள் வந்து அதிகமாக நாங்கள் செய்தி எடுக்கிறோம். இருசக்கர வாகனம் தான் பயன்படுத்துகிறோம். பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து இருசக்கர வாகனத்துக்கு மானியத்துக்கு கொடுத்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுத்தா நல்லா இருக்கும். பத்திரிகை என்பது நாட்டுடைய 4வது தூண். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நேரடியாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது பத்திரிகையினுடைய கடமை. அதை செஞ்சு எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம்.